உங்கள் பேர் என்ன? நந்தினி. இங்கே இமேஜின் உங்கள் பேர் உங்கள் மூளையில் எந்த இடத்துல இருக்குது? இங்கே இந்த இடத்துல இருக்குதா? ஆமாம், மூளை இருக்குது. இங்கே பாருங்க, இங்கேருந்து எடுத்துக்கோ. இங்கே கணக்கு எடுத்துக்கோ. இதுதான் உங்களோட பேர். அப்படியே கான்செப்ட் உங்கள் பேர் இதுதான். இங்கே தான் அப்படியே உங்கள் பேர் தூக்கி போட்டோம். தூக்கி போயிட்டு வானத்துக்கு போயிட்டு அப்படியே பிரபஞ்சத்துக்கு போய் டிசப்ரே சுத்தமாக மறைஞ்சிருச்சு. அவ்வளோ உங்கள் மைண்டே சுத்தமாக இருக்காது. என் பேர் என்ன? உங்கள் பேர்? மைனா. மைனாவா? உங்கள் இந்த ஒரிஜினல் நேம்? இல்லை, ஒரிஜினல் நேம் சொல்லுங்க. பாஸ்போர்ட் நேம் சொல்லுங்க. மைனா தான் சொல்லுங்க. உங்கள் ஒரிஜினல் நேம் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க. நித்யாவா? இப்போ வரைக்கும் அம்மா டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா உங்களுக்கு? யா ஸ்டில் நவ் என் காலேஜ்லலாம் நான் போடுற எல்லா குர்த்தியும் அம்மா தான். தே லாஸ்ட் இன் காலேஜே கேட்பாங்க, இதுவும் அம்மா தான் தைச்சாங்க. நேற்று கூட கேட்டாங்க, இது கூட அம்மா தான் தைச்சாங்க. வாங்கின பழக்கமே கிடையாது. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ரெடிமேட் பழக்கம் இல்லை. இப்போ வரைக்குமே நாங்கள் ஒரு கடையில் போய் ஒரு குர்த்தா எடுத்ததா சரித்திரமே இல்லை. நாங்கள் அப்படி எடுத்தோம், எங்களுக்கு அது பழக்கமே இல்லை. எங்களுக்கு அது அம்மா தைச்சு அது போட்டு பழகிடுச்சு. இப்போ அது ஒரு மாதிரி ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸுனாலே மெட்டீரியல் எடுத்து அம்மா தைப்பாங்க, அப்படி ஆயிடுச்சு. ஸ்டில் நவ் இட்ஸ் லைக் தட் ஒன்லி. எங்கள் படங்களை பாருங்கள், ரசிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணாலும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா திட்டுங்க. என்ன வேணாலும் திட்டிட்டு போங்க, எனக்கு கவலையே கிடையாது. நான் தயவுசெய்து என் பையனையும் எங்கள் அப்பாவையும் என் பாவம் என்னோட போட்டு யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. அது அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கக்கூடாது. இப்போ நான் செய்த புண்ணியம் என் மகனுக்கு போட்டோம், எனக்கு தர வேணாம். ஆனால் நான் செய்த பாவம் என்னோட போகணும், என் மகனுக்கு வரக்கூடாது. அது ஒரு விஷயந்தான். ஏன்னா அவனோட வாழ்க்கை உங்களோட கமெண்ட்ஸால் அவனோட மனசு பாதிக்கப்படக்கூடாது. உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, எங்கள் கலைஞர்களுக்கும் குழந்தைகள் இருக்குது. கமெண்ட்ஸை கொஞ்சம் கட் பண்ணு. ஏன்னா பசங்க வளர்கிறாங்க. மை சன் இஸ் 10 years old. ஸோ அவங்க வளரும்போது என்ன ஆகும், இதெல்லாம் பார்ப்பாங்க. இதில் செய் யூடியூப். ஸோ எனக்குன்னு இல்லை, எந்த நடிகன் யாரெல்லாம் கான்ட்ரவர்சியில் இன்றைக்கி இருக்காங்களோ பார்ப்பாங்க. அவங்க நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில தவறுகள் நடந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். உங்களுக்கு வெளியே காட்ட முடியாது. ஒரு ஏழையாவது எப்படி? ஏழையாவது எப்படி? சரி, அப்போ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. உங்களுக்குலாம் எதாவது புரியுதாப்பா? ஏழையாவதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, எந்த காரியத்தையும் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க. இன்று போய் நாளை வான். அந்த காலத்துல சின்ன கடையில எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஏழைகளுடைய தாரக மந்திரமே எந்த வேலையும் தள்ளி போடுறது தான் மந்திரம். தாரக மந்திரம் நான் சொல்றது தள்ளி போடுவது தான் தாரக மந்திரம். ஒரு மலையின் முன்னாலே நின்று இந்த மலையை எப்பொழுது ஏறப் போகிறோம் அப்படின்னு நினைப்பதை விட முதல் படியை இன்றே வைத்தால் அவங்க கண்டிப்பா ஏறிடுவாங்க. ஆனா வாழ்க்கையில எதையுமே நம்ம இன்றே செய்யணும்னு நினைப்பதில்லை. அதனால பின்தங்கி விடுவோம். அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினி, இமையிரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடை நீ?